Excuse me. Would you rather $1,000 or have someone gay lose their Wi-Fi? Oh, easy. Have someone gay lose their Wi-Fi. ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் அனதர் வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 3 வருஷமோ 4 வருஷம் ஆயிடுச்சு நம்ம மாஜ்ல போய் அங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நான் கூட மாஜ் வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு நான் வீடியோ போடாதனால அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருந்தேன். யாரு இப்பெல்லாம் இதை யூஸ் பண்றாங்க பார்த்தா மாஜ் தான் நம்பர் 1 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஏதோ ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் யூடியூப், ஃபேஸ்புக்குன்னு. அப்போ மாஜ்ல தான் நிறைய பேர் குடியிருக்காங்க. மோஸ்ட்லி வயசானவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரிஞ்சது. மாஜ் உங்களுக்கு தெரியலனா இது டிக்டாக் கூடிய இந்த வெர்ஷன் குட்டி பாப்பா வெர்ஷன் தான். டிக்டாக் லைட் தான் மாஜ். அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால மாஜ்ல என்னதான் நடக்குது அப்படின்றத பாக்குறது தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். என்ன இப்படி பாக்குறீங்க? நைட்ல இருந்து காலையில வரைக்கும் Who the fuck starts a conversation like that? I just sat down. ஒரே வேலைதான். என் புருஷன் லாரி ஓட்ட வெளியூர் போயிட்டாரு. அதனால என் கொழுந்தனார் தான் எனக்கும் என்னோட பணியாரத்துக்கும் பாதுகாப்பா இருக்கிறாரு. பிரதர் இப்ப புரியுது மாஜ் எப்படி நம்பர் 1 இருக்கு. அதுவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே. இதையும் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஐயோ, கொழுந்தனாரு என்னோட பணியாரத்தை பார்த்தா போதும், அவன் வச்ச வாய் எடுக்காம நல்லா சாப்பிடுறாரு. என்னோட புருஷன் கிட்ட பணியாரத்தை கொடுத்தா அவர் எதுவுமே பண்ணாம அப்படியே தூங்கிடுறாரு. நீங்களே சொல்லுங்க, இப்படி இருந்தா நான் என்ன பண்றது? கமெண்ட்ஸ் என்ன சூப்பர்னு கமெண்ட் போட்டிருக்கேன். ஃபோன் நம்பர் கமெண்ட் போட்டு வச்சிருக்கேன். எக்ஸ்பெக்டட். எங்க வீட்டுக்காரர் தான் இந்த மிஷின் செஞ்சு கொடுத்தாரு. வீட்டுல வேலையும் பார்த்துட்டு பூ கட்டுறது சிரமமா இருந்துச்சு. இப்போ இந்த மிஷின் என்னோட வேலையை ரொம்ப ஈஸியா ஆக்கிடுச்சு. மறுபடியும் இதெல்லாம் உண்மைன்னு நம்பி இவங்க லைக் போடுறாங்க போல. அதனாலதான் இது ஃபேமஸா இருக்கு. பரவாயில்ல, புதுசு புதுசா வருது அப்படின்னு. என்னங்கடா இது புது உருட்டா இருக்கிறது? பொய் பரவாயில்லையே, ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட். ஹாய் செல்லம். செல்லம் ப்ளீஸ் ஸ்டாப். நான் உங்களை ஃபாலோவே பண்ணல. இந்த ஆப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கு. என்ன தப்பா நினைக்காதீங்க. இது என்னது? ராக்கெட்டா? ஓ, கார்டன். சூப்பர் பாப்பா, பிரில்லியன்ட் பாப்பா, சூப்பர் கியூட் சிஸ்டர். அதான் இவங்க இன்னும் வந்து 10 வருஷம் பின்னாடி வாழ்றாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் நம்பர் போட்டிருக்கான் பாரு. இதெல்லாம் சின்ன வயசுல நான் பார்த்தது அப்படியே இருக்காங்க. திரும்பி போற ஐடியாவே இல்ல. ஐ ஆம் கமிங். இப்போ இதுல என்னன்னா பூமர்ஸ் தான் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்டிபிகேட் கொடுக்குற ஐடியாவே இல்லை. பிஞ்சுரும் நாயே, கரையில கொடுத்து தைடா நாயே. எந்த மாதிரி வரலா இருந்தாலும் இத்தனோடு உலக எடுத்தா குத்துப்பட்டாகணும். என்ன நான் சொல்றது புரியுதா இல்லையா மரமண்டைக்கு? என்னடா ஏன்டா அப்படி இருக்கீங்க? நான் உலக்க பெருசாதான் வச்சிருக்கேன். இந்த செருப்பு எமோஜிலாம் பார்த்து இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. ரேண்டம் எமோஜிஸ் ஸ்பேம் பண்ணி வச்சிருக்காங்க. போய் டார்லிங், how are you? தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டு. 60% மேல சவுண்ட் வச்சு கேட்காதே. தொடர்ந்து 60 நிமிஷத்துக்கு மேலயும் கேட்காதே. காதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெறும் வயிற்றுல காஃபி குடிக்காதே, அது அசிடிட்டி அதிகம். பாருங்க நண்பர்களே, பரவாயில்ல, வச்சு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் பூமர்ஸ் ஹேவ் 2 moods. 1 மூடு, 2வது ஆரோக்கியம். ஒரு பையன் நர்ஸ் கிட்ட பதட்டமா கேட்டான், சிஸ்டர் எனக்கு எது ஃபர்ஸ்ட் டைம்? வலிக்காம பார்த்து பண்ணுங்க ப்ளீஸ். நர்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, பயப்படாதீங்க தம்பி, முதல்ல கொஞ்சம் குத்துற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் மருந்து உள்ள போனதும் சுகமா இருக்கும். அட நான் ஊசி போடுறத சொன்னேங்க. டேய் என்னடா பண்றீங்க? டேஞ்சரஸா இருக்காங்க இவங்க. யாரு கூடவும் சண்டை போட விரும்பல. நான் தப்பானவனாவே இருந்துட்டு போறேன். எதுக்குடா கிளாஸ போட்டு உடைக்கிறேன்? வீட்டில் இருந்தபடியே டேய் நீ இன்னும் போலையாடா? எல்லாத்துலயும் போட்டு வச்சிருக்காங்க. ஹலோ கைஸ், எனக்கு இன்று 24வது பிறந்த நாள். மறக்காம எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. என்னை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கூட பேசணும்னா நான் ஃப்ரீயா இருக்கேன். கமெண்ட்ஸ்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஆப்ஸ் டவுன்லோட் செய்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. வீடியோ கால் பேசலாம். வீடியோ கால் பேசலாம். டேய் தம்பிகளா, என்னென்ன பண்றீங்க? வச்சு நண்பர்களே, நான் பலவிதமான வீடியோக்கள் பதிவேற்றுகிறேன். ஃபுல்லாவே வச்சு இவங்க வந்து ட்ராப் பண்றாங்க. ஹனி ட்ராப் பண்றாங்க பூமர்ஸ் எல்லாம். இங்க பாருங்க, எம் சூப்பர் டி கிஸ் 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 கிஸ். என்னடா டேய், டிஸ்கஸ்டிங் பிரதர். இட்லி எல்லாம் இப்ப யாருமே முகத்துங்கடா. இது எப்படா இதுல டோன்ட் இதெல்லாம் ஆப்ஷன்லாம் இருக்கடா? நாட் இன்ட்ரெஸ்டட் ஆப்ஷன்லாம் எங்கடா இருக்கு? ஐ அம் நாட் அ பூமர். வண்டி பழசுனாலும் பரவாயில்ல, ஆனா பிக்கப் இருக்கான்னு ஒரு டெஸ்ட் டிரைவ் ஓட்டி பார்க்கவா? வேணாம்மா, போயிடுங்கம்மா. யார் எத்தனை பேரா இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பசங்களா தான் இருப்பாங்க. இந்த வச்சுக்கிட்டு வந்து ஃபாலோவர்ஸ் ஏற்றி வீடியோ கால்னு வேற போடுறாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதையும் நம்பி நம்பர்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐ எம் கோல்டு வெஹிக்கிள், ஓகேவா? தம்பி
இந்த 2026 நீதான் கண்ணியப்பாக வெற்றி பெறுவாய். மக்களின் ஆதரவு உனக்கு உண்டு. இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ்லாம் இங்கே தான் கிடைக்கும். இதெல்லாம் ஓவராக தெரியல. விஜயகாந்த் அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணாமல் இவருக்கு பண்ணினா ஏன்டா ஏஐ இருந்தாலும் ஒரு வரைமுறை வேண்டாம். சிரிப்பு வருது. பழைய ஆட்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதே வீடியோ இன்ஸ்டாகிராமில் இருந்திருந்தால் வேற மாதிரி ஃப்ளாக் எமோஜி போட்டு ஸ்பேம் பண்ணியிருப்பாங்க. ஒரே வீடியோ தான், இடம் தான் மாறுது. இதுதான் இடம் பொருள் ஏவல்ன்றது. நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இலதெல்லாம் இருக்கு பாருங்க, அதில் மருந்து இருக்குது. ஒன்னும் மருந்துன்னு போயிடுறாங்க, இல்லனா இப்படி ഇറങ്ങിடுறாங்க. എന്റെ പേര് റോഷ്ന, പ്രായം 28. ഞാൻ ഡിവോഴ്സ്ഡ് ആണ്, കാരണം ഭർത്താവിന് അവിഹിതം. ഇപ്പൊ ഞാൻ രണ്ടാം വിവാഹം നോക്കുന്നുണ്ട്. താല്പര്യമുള്ളവർ കമന്റ്. அட தற்கூரிகளா, இது ஏஐ வீடியோ. கீழேயே ஐ லவ்னு போட்டுருக்கோம். டேய் மழவிசாமி, உன்னதானே இன்னொரு போஸ்ட்ல பார்த்தேன். காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கான் அதே கமெண்ட். வாட் யூ ஆர் சேயிங் நாட் அண்டர்ஸ்டாண்ட், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். நம்பர் உங்களை கல்யாணம் பண்ண எனக்கு ஆசை இருக்கு. நம்புறாங்க இது உண்மையான ஆளுன்னு. தம்பி, நீ இந்த 2026 செய்ய போகும் புரட்சி மிகவும் பெரியது. இந்த புரட்சியால் நீ கண்டிப்பா வெற்றி பெறுவாய் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னொரு அரசியல் வீடியோ கமெண்ட்ஸ் என்ன சார், பொங்கலுக்கு படத்தையே விடாம நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் எல்லாத்துலேயும் வந்துடுறான். அதான் நான் கூட இவங்க அவுட் ஆஃப் ட்ரெண்டில் இருப்பாங்கன்னு நினச்சேன். நீங்கள் ட்ரெண்டில் தான் இருக்காங்க, ஆனால் முன்னாடி பண்ணிட்டு இருந்த விஷயத்தையே புது விஷயத்தை வச்சு ட்ரெண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ அதே செருப்பு எமோஜி, அதே கைண்ட் ஆஃப் ரீல்ஸ், அதே டர்ஸ்ட் ட்ராப்பு, அதே கமெண்ட், அதே ஒர்க் ஃப்ரம் ஹோம். எனக்கு வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை, செத்துடுறேன் நான். சுற்றி கொண்டிருக்கும் இந்த குறியீடு உங்களின் பெயரின் முதல் எழுத்தில் வரும்போது இந்த வீடியோவை நிறுத்தவும். முதல் எழுத்தில் உங்களால். இது பரவாயில்ல, இவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் பண்றாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் கருமை நிறமாக இருக்கிறேன். எனக்கு லைக் போட மாட்டீங்களா? எனது இதயத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க. உங்க அன்பானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. Black is beautiful, beauty is quality. வேற ரீலே இல்லையாடா? எப்பவும் சைலண்ட் மோட்ல தான் இருக்கு. சரிங்க. மேல 2 பந்து, கீழே ஒரு பொந்து. அது என்ன? இவங்க கிரீப்பியா இருந்தாலும் ஸ்ட்ரைட் கிரீப்பியா இல்லாம அந்த டபுள் மீனிங் போட்டு இன்னும் கிரீப்பியாக்கி கேவலமா ஏதோ பண்றாங்க. அதுக்கு வந்து லைக் போட்டு கமெண்ட்ஸ்லயே 2 பேர் இருக்காங்க. செல்ஃபி எமோஜி போடுறவன் சூப்பர் ஹாய் மை நம்பர் அப்படின்னு போடுறாங்க. 2 பேர் அதே மாதிரி இருக்காங்க. தேனி மாவட்டம் ஊர் கொடுவலார்பட்டி. நண்பர்களே வேணாமா ப்ரோ, பெண்கள்லாம் ஏன் ப்ரோ ஸ்கூட்டில பிரேக் பிடிக்காம காலாலே நிப்பாட்டுறாங்க வண்டியை? ஏன்னா பெண்கள் ஒவ்வொரு பெண்களும் சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் காலாலே நிப்பாட்டுறாங்க. ஏய் பேபி, இட்லியை தூக்கிட்டு எங்க போறீங்க? என் ஃப்ரெண்டு வீடு கட்ட செங்கல் பத்தலன்னு கேட்டான், அதான் என் பொண்டாட்டி சுட்ட இட்லியை எடுத்துட்டு போறேன். ஐயோ, எப்படா இவங்க எப்படி இப்படியே இருக்காங்க? அந்த அளவுக்கு ஏஐ வந்திருக்கு, முன்னேற்றம் அடைந்திருக்கும்னாலும் அதுல இந்த ஜோக்கு போட்டு ஏஐ கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. 3000 லைக் இருக்கு. காசேதான் கடவுளப்பா. டேய் ஏஐலயும் அப்படி இதையும் நம்பி கமெண்ட் போட்டிருக்காங்கல்ல, அவனை கூப்பிட்டு சரியான தண்டனை கொடு. அந்த தேவாடி பையனை புடிச்சு ஜெயில போடணும். பேசி முடிச்சிட்டியா? அது ஏய். டேய், எனக்கு ஓட்டு போட்டு வீணா போகாதீங்கடா. நான் ஜெயிச்சா என்னோட பையன் சின்னத்தத்தி சிஎம்மா வருவான். தமிழ்நாட்டோட கடன் அதிகமாகும், விலைவாசி தாறுமாறா. ஒன்னு அரசியல் லிட்ரல் ஒரு 50-60 இயர் ஓல்டு என்னென்ன பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அரசியல், ஆரோக்கியம், அதுக்கப்புறம் இந்த காஜி, வேற எதுவுமே இல்லை. எல்லாமே ஏஐ இல்ல. அனைத்து நண்பர்களுக்கும் புத்தாண்டு. எப்பேற்பட்ட அழகு. எத்தனை நாளைக்கு ஒரு முறை தாம்பத்தியம் வச்சுக்கணும்? இதை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த அரசியல் வந்துச்சு. ஏன்டா அப்படி இருக்கீங்க? நான் இந்த 2026 வெற்றி வாகை சூடுவேன். நீங்கள் சாதிக்க நினைத்த அனைத்தையும் நான் சாதிப்பேன். இன்னும் போல, வீட்டில் இருந்தபடியே வேலை வாய்ப்பு. ஃப்ரீயா இருக்கேன். கமெண்ட்ஸ்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஆப்ஸ் டவுன்லோட் செய்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. என்னோட புருஷன் ஒரு முட்டாள். நீயும் முட்டாள் தான், என்னை விட்டுருங்க, நானும் முட்டாள் தான். ஒரு நைட்டுக்கு 500 ரூபாய், அப்ப 30 நாள் நைட்டுக்கு 15,000 ரூபாய். பார்ட் டைம் ஜாப் இருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட். பார்ட் டைம் ஜாபை தான் இப்படி சொல்றீங்களாடா டே. தனது விமானத்தில் சென்னையிலிருந்து கோவா புறப்பட்டு சென்ற நடிகை விஜய், நடிகை த்ரிஷாவாது பாருங்க ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க ஏஐ வச்சு. என்ன கமெண்ட் நம்புறாங்களா? அதை இந்த மாதிரி வீடியோ நம்பாதீங்க. ஏஐ வீடியோ பரவாயில்ல, இதை நம்புறாங்க. சரி, இதை நம்பல, பரவாயில்ல. என்னடா இது
இதுக்குதான் என்ன ப்ராம்ப்டா போடுறீங்க? போன மாசம் தான் உன் புருஷன் கூட வாழவே உனக்கு பிடிக்கலன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போனேன். இப்ப அவரு கூடவே என்னைய சேர்த்து வச்சிருங்கன்னு வந்து கேக்குறியே, ஏன்னு கொஞ்சம் சொல்றியாமா? டைவர்ஸ் வாங்கின நாள்ல இருந்து முன்ன விட இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு மேடம். அதை என்னால தாங்கிக்கவே முடியல. எப்படி ஏமா என்னம்மா இந்த பொண்டாட்டி ஜோக்ஸ் இன்னும் மாறல. அண்ணாமலை இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கான். என்ன ஏஐ வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். என் கிணத்துல போர் போட ஆள் தேவைப்படுதுடா. டேய் எப்பா, எப்படி அப்படிலாம் ப்ராம்ப்ட் எழுதுறீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய் பாம்பு, இதுல ஏஐ வச்சு கொண்டு வந்துட்டானுங்க. 165K லைக்ஸ், எவ்வளவு கமெண்ட்ஸ் நம்புறாங்க பாருங்க. அம்மா தாயே நீயே துணை, ஓம் நமச்சிவா. அங்கங்க ஒரு 2 கமெண்ட் ஏஐன்னு போட்டிருக்காங்க, மத்த எல்லாம் நம்பி தான் போட்டிருக்காங்க இத கமெண்ட். நேராவே கேக்குறேன், என்ன 2ஆம் தரமா சட்டப்படி கல்யாணம் பண்ணு. டேய் ஏன்டா அப்படி இருக்கீங்க? நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். என்னடா ஏஐ? என் புருஷன் ஒரு சுத்த முட்டாள். அவனுக்கு பணியாரம் ஒழுங்கா சாப்பிட பேசுனா நேரடியா பேச மாட்டாங்க, மறைமுகமா டபுள் மீனிங் பண்றேன்னு இன்னும் கிரீப்பி ஆக்குறாங்க. ஒயிட்டா இருக்க பொண்ணு வந்து ஐடியா லைக் பண்றீங்க, பிளாக்கா இருக்க பொண்ணு வந்து ஐடியா பிளாக் பண்றீங்க. ஐயோ ஐயோ, 10 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. டைம் டிராவலிங் பண்ணலாம் போல இந்த ஆப் யூஸ் பண்ணா. ஏ ட்ரம்ப், நியாயமே இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏஐ வச்சுக்கிட்டு. வீடியோ ரெக்கார்டிங்கே ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, ரெக்கார்டிங்கே அவனே ஆஃப் ஆயிட்டான், என்னால் முடியலை. எப்பா நல்ல வேலை எவ்வளோ நாள் நான் மாஜுக்குள்ளே போல. இப்படியே இருக்காங்க, ஏஐ வச்சுட்டு டூலியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரே டெம்ப்ளேட்டாகவே தான் இருக்குது. நீங்கள் பார்த்து என்னடா பார்த்ததே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே கேட்டகரி, ஒன்றி அரசியல், இல்லைனா வந்து கவர்ச்சி, இல்லைனா வந்து இந்த ஆரோக்கியம். இந்த 3 இதுக்குள்ளே தான் தவழ்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே கமெண்ட்டு, செருப்பு கமெண்ட்டு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், கருப்பாக இருந்தால் லைக் பண்ண மாட்டீங்களா, அப்படியே இருக்காங்க. சரி ஓகே, இது என்னன்னு தெரியல. இது ஏஐ வச்சு ஏஐ வெர்சஸ் பூமர்ஸ் தான் இந்த வீடியோ. I hope you guys enjoyed this video. எனக்கு கொஞ்சம் uncomfortable இருந்தது, பட் ஓகே. Thank you so much for watching. போய் நிம்மதியா தூங்குங்க. Good night.